என்ன இன்னும் மாமா வாழ காணுமே? இங்கே நிற்போம். இப்படி இருந்தாலும் வெளியே போகிறதுக்கு இந்த சைடு நல்லா வருவாங்க. மாமா வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். இங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லியிருந்தானே, எங்கே போனான்னு தெரியலையே. ம் அதோ நிற்கிறானே அவன். மாமாவே வந்துட்டாரு போல என்னப்பா இருக்கே. தங்கராசு, எப்படி இருக்கிற? எனக்கு என்ன மாமா, நான் நல்லா இருக்கேன். எப்படி மாமா என்ன கண்டுபிடிச்சிங்க? நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்பில் நம்மளுக்கு தெரியாத இடமாப்பா. சரி போகலாமாப்பா, உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரிங்க மாமா, போலாம் மாமா. அப்புறம் மாமா, வீட்டில் அக்கா பிள்ளைங்கள எப்படி மாமா இருக்காங்க? உங்கள் அக்காவுக்கு என்னப்பா, அவள் நல்ல சௌக்கியமாக தான் இருக்கா. பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்கப்பா. மூத்தவன் மட்டும் வெளியூரில் போய் படிச்சுட்டு இருக்கான். இளையவ இங்கே தான்ப்பா இருக்கா. உங்கள் வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படிப்பா இருக்காங்க? என்னாச்சு வேலையில் என்ன பிரச்சனையா? அம்மா அப்பாலாம் நல்லா தான் இருக்காங்க மாமா. வேலையில் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. இங்கே புதுசாக கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனிக்கு என்னை மேனேஜராக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே வந்துட்டேன் மாமா. பரவாயில்லப்பா, நல்ல சந்தோஷமான விஷயம்தான். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் தம்பியும் வந்துடுவான். வந்தவொடனே உட்காந்து நல்லா பேசினேன் அவங்ககிட்ட. இந்த பிள்ளை எங்கே தான் போச்சுன்னு தெரியலையே. காலையில் படிக்க போகிறேன்னு சொன்னான். வீட்டுக்கு வந்து கதவை அடைச்சவ இன்னும் கதவை திறக்காம என்ன தான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இல்லை சின்ன பொண்ணே, இல்லை சின்ன பொண்ணே, எந்த சின்ன பொண்ணே கூப்பிடுறது கேட்குதா இல்லையா? என்னம்மா இறங்கி வரதுக்குள்ள கத்திட்டே இருக்க, என்னதான் உனக்கு சொல்ல? ஆமாண்டி, ஒரு மனுஷி ஒத்தையா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. எதனா உதவி செய்யணுமா அதுவும் கேட்கறதுல. அது இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்க, நீ பாட்டுன்னு பேசாம இறங்கி வந்துட்டு இருக்கேன். ஏன் வழியே வரும்போது ஒரு குரல் கொடுத்தா என்ன உனக்கு? நான் இறங்கி வரதுக்குள்ள நீ கத்துவேன்னு சொல்லி தான் நான் அமைதியாக இறங்கி வந்துட்டேன். என்ன சொல்லு, எதுக்கு கத்திட்டு இருக்க? என்ன வேலை செய்யணுமா? யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம். இன்னைக்கு ஊர்ல இருந்து உங்க மாமா வராரு, அது சொல்லதான் கூப்பிட்டேன். புச்சுக்கு மம்மி, யார் நம்ம தங்கராசு மாமா வராரு? ஏன்னா சும்மா இருல, கை கரை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்காத. நீ சிரி, அப்பதான் நான் விடுவேன். புச்சுக்கு. சின்ன பொண்ணு விடல, விடல. இந்த நைஸ் பண்றத மட்டும் நல்லா கத்து வச்சிட்டு இருக்கேன். ஆமால, உங்க தங்கராசு மாமா தான் வராரு. ஐயா, மாமா வராரு, தங்கராசா மாமா வராரு. ஏன்னா சின்ன பொண்ணு என்னால எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க நீனு? மாமா வராரு சொல்லிட்டுலம்மா, எவ்வளோ வருஷம் ஆச்சு மாமாவை பார்த்து. இன்னைக்கு ஜாலியாக மாமா கூட விளையாடுவேனே. மாமா வராரு சொன்னதுக்கு எவ்வளோ ஆட்டம் ஆடுறாள் இவ. மாமா 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 மாமா. ஏமோ, மாமா எப்பம்மா வராங்க? அப்பா மாமாவை பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட்டிட்டு வர போயிருக்காங்கம்மா. வந்துருவாங்க இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல. ஐயா, சூப்பர். அப்போ மாமா வந்துடுவாங்களே சீக்கிரமா. ஜாலி. பானே அம்மா, அப்பா மாமா வந்துட்டாங்க போல இருக்குமா. அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? வாப்பா தங்கம், எப்படி பாருக்க? மாமா எப்படி இருக்கீங்க மாமா? சின்ன பொண்ணு எப்படிமா இருக்க? மாமா நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? இவ்வளவு நேரம் நீ வர சொன்ன உடனே ஒரே டான்ஸ் பாட்டுமா தான்டா இருந்தான் மாமா மாமான்னு. ஏம்மோ சும்மா இருமா. இவ்வளவு நேரம் நீ தான் நல்லா மாமா மாமான்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிங்க. பின்ன அது மாமா கிட்ட சொல்ல வேணாவா? சரி வாப்பா தங்கம், நீ உட்காரு. அக்கா போயிட்டு உனக்கு காஃபி எடுத்துட்டு வரப்பா. அக்கா இந்தாங்கக்கா, இது பிள்ளைங்களுக்கு கொடுங்கக்கா. ஏன்பா தங்கம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்? நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வரணுமா? நீ வந்தாலே போதுமேப்பா. பரவாயில்லக்கா, கொடுங்க. சின்ன பொண்ணு சாப்பிடுவா. இதெல்லாம் பிரியமா சாப்பிட்ற பொருள் தான். அப்ப நீயே அவகிட்ட கொடுத்துருப்பா. சின்ன பொண்ணு வாமா, வாங்கிக்கோ இத. தேங்க்ஸ் மாமா, எனக்கு பிடிச்ச பண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். என் அக்கா பிள்ளைக்கு நான் செய்யம்மா, வேற யார் செய்ய போறா? சரி தங்கம், நீ உட்காரு. பேசினா பேசிட்டே இருப்பா. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. வீடு ரொம்ப அழகா இருக்கு மாமா. கிரகப்பிரவேசம் பண்ணும்போது வந்தது, அதோட இப்போதான் வரேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அக்கா தான்ப்பா. எப்பயுமே தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக வச்சிட்ருப்பா. அதான் வீடு எப்பயுமே பார்க்க அழகாகவே இருக்கும். எங்க அக்கா சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் மாமா. வீடு அவளுக்கு சுத்தமா இருந்தாதான் அவளுக்கு பிடிக்குமே. என்ன தங்கம், என்ன சொல்றாரு மாமா என்ன பத்தி உங்ககிட்ட? அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கா, உங்களோட சுத்தத்தை பத்தி தான் மாமா சொல்லிட்டு இருந்தாரு. அவர் எப்பயுமே அப்படித்தான். விடு அவரை. இன்னைக்குதான் காஃபியோ இந்த போண்டா போட்டிருக்கேன், சூடா இருக்கு, சாப்பிடு. ஏன்க்கா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செஞ்ச? என் தம்பியே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கா. அவனுக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா? நீ சாப்பிடுப்பா. சரிக்கா. அக்கா காஃபி சூப்பராக இருக்குக்கா. சின்ன வயசுல நீ எப்படி காஃபி போடுவியே, அந்த கைப்பக்குவம் இன்னும் அப்படியே இருக்குக்கா. மாறவே இல்லைக்கா உன்னோட கைப்பக்குவம். சரியில்ல போதும். அக்கா வர்ணிச்சது.
காப்பி குடிச்சிட்டு வா, அக்கா உனக்கு ரூம்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன், காட்டுறேன் உனக்கு. ஆமாப்பா தங்கராசு, உனக்கு எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டோம். நீ அந்த ரூம் பாரு, உனக்கு ஓகேனா நீ அங்கேயே தங்கிக்கோ, அப்படி இல்லைன்னா சொல்லு, மாமா உனக்கு வேற இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். சரிங்க மாமா. இந்த ரூம் தான்ப்பா உனக்காக ரெடி பண்ணியிருக்கிறது. எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? மாமா எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, அழகா இருக்கு மாமா. அப்படியேப்பா, இந்த ரூம் எல்லாம் பார்த்து பார்த்து ரெடி பண்ணது உங்கள் அக்கா தான்ப்பா. ஏங்க சும்மா இருங்க தங்கம், மாமா அப்பதான் சும்மா இதெல்லாம் பேசிட்டே இருப்பாரு. நீ தூங்கி ரெஸ்ட் எடுப்பா, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க, டயர்டாக இருக்கும், நீ தூங்கி ரெஸ்ட் எடு. அக்கா உன்னை அப்புறம் வந்து பார்க்குறேன். சரிங்கக்கா. ஏங்க வாங்க போவோம், தம்பி கூட ரெஸ்ட் எடுக்கணும், தானே இதெல்லாம் பேசிட்டே இருக்காதீங்க. சரிம்மா, கிளம்பலாமா அப்போ? சரிப்பா தங்கராசே, நீ தூங்கி ரெஸ்ட் எடு, நாங்கள் கிளம்புறோம். சரிங்க மாமா.